அஸ்ஸலாமு அலைக்கும். வாகனத்தில் வரும்போது ஒரு வீடியோ எடுத்தேன், யார் தமிழன் அப்படின்னு சொல்லி. அது சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்க. சில பேருக்கு யார் தமிழன்னே தெரியல. சீமான் அண்ணா அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். அவங்கள நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இரண்டாவது பிரபாகரன் என்னென்னா, தமிழினத்துக்காக குரல் கொடுக்குறவர். ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்தேன், யாரோ போட்டிருக்கிறாங்க, சீமான் எப்படி தமிழன் ஆவார், அவர் கிறிஸ்தவர் இல்லையா அப்படின்னு. அப்புறம் இப்போ விஜய் வந்திருக்கிறார் இல்லையா எலெக்ஷனுக்கு, அவர் பாவம் இப்போ எலெக்ஷனுக்கு கால் எடுத்து வச்சுருக்காரு, வந்து என்ன பண்ணுவாரோ தெரியல. பட் இருந்தாலும் அவரும் ஒரு தமிழன் தானே. அவர் பேர் ஜோசப் விஜயம், அதனால அவர் தமிழன் இல்லையாம். ஒரு காலத்தில் நம்மளாம் அவங்க மேலே நான் ரொம்ப அனுப்பி வச்சுருக்குறோம். நடிகர் இல்லையா, எல்லாருக்கும் பிடிக்கும். நான் கேட்குறேன், சரி யோசப் விஜய் தமிழன் இல்லை, சீமானன் அவர்கள் வந்து தமிழன் இல்லை, இப்போ யார் தமிழன்? யாருக்கும் தெரியாது யார் தமிழன்னு. அதுதான் பிரச்சனையே. தமிழன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் இந்துன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எல்லோரும் இந்துவா? எல்லோரும் இந்து மதத்தை சரியாக பின்பற்றுறீங்களா? நீங்கள்லாம் அப்போ இந்துக்கள் மட்டும்தான் தமிழர்கள், மற்றவங்களாம் தமிழர் இல்லையா? நீங்களாம் இந்து மதமா? முதலாவது இந்து மதம் எப்படி கிட்டத்தில் தான் இந்து மதம் தோன்றப்பட்டுச்சு. சமண மதம், சைவ மதம், அப்புறம் இந்து மதம் உருவாகினுச்சு. தமிழன்கிற வந்து சைவ மதம், சமண மதத்துக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்தவன் தமிழன். தமிழனுக்கும் இந்த சிலை வணக்கங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போ கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் இல்லையா, முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லையா, இந்துக்கள் மட்டும்தான் தமிழர்களாம். யார் சொன்னது இந்துக்கள் தமிழர்கள்னு? நீங்கள் படிக்கிறீங்களே வேதங்கள், இந்து மதம் சார்ந்தது தானே வேதம். வேதம் என்ன தமிழில் இறக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் தேடி பார்த்து படிச்சுட்டு தான் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். அது தெரியுமா உங்களுக்கு? தமிழனுக்கும் வேதத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா வேதங்கள் வந்து தமிழ்லேயே இறக்கப்படல. முதல்ல வேதங்கள் வந்து சமஸ்கிருத மொழி பாருங்கள். இந்திக்கு சமமான எழுத்துக்கள் சமஸ்கிருத எழுத்துக்கள்லாம். தமிழ் எழுத்தா? தமிழ் எழுத்துன்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் சம்மந்தம் இல்லை. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன், கேளுங்க.